வாங்க அத்தை. வாஸ்னேஹா. வாங்க நீ. வாங்க மாமா. வாங்க அண்ணே. என்ன இங்கேயே நிக்கிறீங்க? வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். உள்ள வாங்க. திவ்யா, நாங்க இந்த விசேஷத்துல கண்டிப்பா கலந்துக்கணுமாம்மா? என்ன நீ என்ன கேள்வி இது? சுப்பு, நாங்க வரணும்னா முதல்ல உன் புருஷனை இங்க வர சொல்லு. எதுக்கு மாமா? எதுக்கா? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்ற மரியாதை கூட தெரியாதா அவருக்கு? சரி, வர சொல்றேன். நில்லு. வான்னு கூப்பிட்டா மட்டும் பத்தாது. என்னையும் என் குடும்பத்தையும் வெளியே அனுப்புனதுக்கு உங்க அப்பா மன்னிப்பு கேட்கணும். அண்ணா, என்ன இது? ஏன் திடீர்னு இப்படி பிரச்சனை பண்றீங்க? இது பிரச்சனை இல்ல சுப்பு, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நான் ஃப்ராடு பண்ணிட்டேன்னு ஊர் பூரா பரப்பி வச்சிருக்காரு உன் புருஷன். சொந்தக்காரங்கெல்லாம் காரி துப்பாத குறை தான். முதல்ல அவரை வெளியே வர சொல்லு. என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அவரை. மாமா, இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு. பிரச்சனை பண்ணாம உள்ள வாங்க. அதிகப்படியா இருக்கா? அம்மா, இது உன் மாமனாரோட மான பிரச்சனை. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அண்ணே, கொஞ்சமாவது புத்தியோட பேசுறீங்களா? தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு ரொம்ப தான் எகுறீங்க. அண்ணி, வாயை முடிக்கிட்டு இவரை உள்ள வர சொல்லுங்க. யாரோ 2 பேர் வந்து ஏத்தி விட்டாங்க. உடனே ஐயாவுக்கு மான ரோஷம் எல்லாம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. இப்ப உள்ள வர போறீங்களா இல்லையா? வாங்கப்பா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். அந்த ராஜரத்னம் இங்க வரணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மாமா, உங்களை எப்படியாவது திரும்ப இங்க கூட்டிட்டு வரணும்னு நாங்க போராடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அதுக்கு எடுத்துக்காதீங்க. பேசாம வாங்க. அட போம்மா, மனுஷன்னா கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா வாழணும். அதை விட்டுட்டு உங்க அப்பாவுக்கு கை கட்டி சேவகம் பண்ண சொல்றியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. சும்மா இல்லம்மா, நான் இந்த வீட்டு சம்பந்தி, குறிப்பா இந்த வீட்டு மாப்பிள்ளையை பெற்றவன். அந்த வகையில உங்க அப்பனை விட எனக்கு அந்தஸ்து ஜாஸ்தி. வர சொல்ல இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். சாரி மாமா, இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணதே உங்களுக்காக தான். நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு மெனக்கிட்டு இருக்கவே மாட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, எங்க அப்பா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது நீங்க. நியாயமா பார்த்தா நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். திவ்யா, நான் உன் மாமனாரு, அத மனசுல வச்சு பேசு. எனக்கு அப்பா தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். உங்ககிட்ட எங்க அப்பா மன்னிப்பு கேட்டாதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்னா அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனே வேண்டாம். என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, கரெக்ட். மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. ஃபேக்டரி நிர்வாகத்தை திவ்யாவும் மாப்பிள்ளையும் தான் பாத்துக்கறாங்க. சார், உங்க மச்சானும் மகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு? என்னன்னு தெரியல. நீங்க ஏதோ மன்னிப்பு கேட்கணுமா? உடனே வாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி மனுஷனுக்கு கௌரவங்கிறது முக்கியம்தான். ஆனா அது தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்பும் பண்ணுவோம், மரியாதையும் எதிர்பார்ப்போம்னா எப்படி? எனக்கு புரியல மாமா. என்னம்மா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா, நீங்க போங்க, நாங்க வரோம். இல்ல, யார்கிட்டயோ நான் மன்னிப்பு கேட்கணுமாமே சொன்னாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. சம்பந்தப்பட்டவரே மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு. நீ என்னடான்னா அவரை உள்ள துரத்துற? கேட்க சொல்லு, கேட்க சொல்லு. யார்கிட்ட யாரையா மன்னிப்பு கேட்கறது? இருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. என்னங்க, ஏதோ புரியாம பேசுறாரு, அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். இங்க பார் சுப்பு, உங்க அண்ணனுக்கு யாரும் இங்க வத்தலை பாக்க வச்சு அழைக்கல. ஏதோ பழகின தோஷத்துக்கு வரட்டும். ஃபங்க்ஷனை எட்ட நின்று பார்த்துட்டு சாப்பிட்டு போ சொல்லு. மீறி பேசினால் டூப்ளிகேட் ஸ்பார்க்கெட் ஸ்டேஷனுக்கு போகும். கூடவே ஐயாவும் போக வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? ஏமா, உன் புருஷனுக்கு அறிவில்ல? இந்த ஆள் பண்ண கூத்துக்கு இவரை உள்ள விட்டதே பெருசு. இதுல மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு ஒழுங்கா போயிட சொல்லுமா, இல்லனா நடக்கிறதே வேற. இந்த மானங்கிட்ட மனுஷனுக்கு மரியாதை வேற. மண்ணாங்கட்டி பண்ணது ஃப்ராடு தானோ, இதுல பிரஸ்டீஜ் கேக்குதா?